Starbucks has some new competition, so you don't have to be a Maharaja to actually have the Maharaja coffee. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஜெயாநகர் 22nd கிராஸில் இருக்க நம்ம ஃபில்டர் காஃபி அப்படின்ற ஒரு காஃபி ஷாப் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லணும்னா, இது ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. கும்பகோணம் பக்கத்தில் மயிலாடுதுறையை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து இந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பெங்களூரில். இங்கே வந்தீங்கன்னா 10 விதமான டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கும்பகோணம் ஃபில்டர் காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகாராஜா ஃபில்டர் காஃபின்னு ஒன்று கொடுக்குறாங்க. வேறு லெவலில் இருந்தது. பெங்களூரில் இருக்க யாராவது நம்ம ஊர் காஃபி மிஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். திரும்ப வர ஆரம்பிச்சிருங்க. காஃபி லவர் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட்டாக இருக்கும். இது வாங்க போய் பார்க்கலாம். அப்படின்னா ஸ்பெஷல் வணக்கம். நான் ரஞ்சித் பிரகாசன், ஃபவுண்டர் ஆஃப் நம்ம ஃபில்டர் காஃபி. நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிற ப்ராடக்ட் வந்து காஃபி. மக்களுக்கு வந்து காஃபி சர்வ் பண்ணணுங்கிறது வந்து என்னோட இன்டென்ஷன். அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். பிகாஸ் இட் யுனைட்ஸ் த என்டையர் ஹியூமன் கம்யூனிட்டிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை தேர்ந்தெடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதாவது வேற ஒரு பிஸ்னஸ் இருக்கு எனக்கு. அந்த பிஸ்னஸை வந்து நான் பார்த்துக்கணுங்கிறதுனால அரௌண்ட் 50-60 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இது சொந்த வீட்டிலேருந்து. அப்போ வந்து அம்மா வந்து அருமையான காஃபி போடுவாங்க. நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஈவினிங்ஸ் வருவாங்க காஃபி குடிக்க. ஸோ எனக்கும் வந்து இந்த டே அட்லீஸ்ட் 1 time எனக்கு வந்து காஃபி இருந்தே இருக்கணும். மார்னிங் காஃபி மிஸ் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, பட் ஈவினிங் காஃபி இருந்தே இருக்கணும். அது ஒரு அடிக்ஷனாக கூட சொல்லலாம். ஏன்னா எங்கள் அம்மா பண்ணுற ஒரு அந்த காஃபி, அந்த கை பக்குவம் அவ்வளோ ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். அதனால சரி, ஈவினிங் காஃபி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இந்த டிகாக்ஷன் வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாம் பார்த்தேன். பட் அது 2-3 நாள் தான் இருக்கும். 3வது நாள் வந்து ஆசிடிட்டி ஆகிடும். அதனால சரி, அம்மா கிட்ட வந்து ஓகே, எனக்கு நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க காஃபி டிகாக்ஷன் பண்ண எப்படி. ஸோ அவங்க வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ அம்மாங்களுக்கு எல்லாருமே எதுவுமே சிம்பிளான விஷயம் தானே, அது அதே மாதிரி தான் இதையும் ஒரு சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. பட் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு, சரியாக வரலை எனக்கு காஃபி டிகாக்ஷன் கன்சிஸ்டன்சி, அந்த திக்னஸ் அவங்க போடுற அளவுக்கு. 8 months ரிசர்ச் பண்ணேன் காஃபி பற்றி. காஃபினா என்ன, எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும். பிகாஸ் நான் என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து ஃபில்டர் காஃபி தான் ஆரம்பிக்கணும். இந்த இட்டாலியன் டைப்ஸ் ஆஃப் காஃபி, நம்ம சவுத் இந்தியன் ப்ராப்பர் சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி ஆரம்பிக்கணும், இட்டாலியன் டைப்ஸ் ஆஃப் காஃபி வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபில்டர் காஃபியில் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். சரி, ஃபில்டர் காஃபி ஏகப்பட்ட இடத்துல ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபில்டர் காஃபி எங்க பார்த்தாலும் கிடைக்கும். பட் என்கிட்ட வந்து 10 varieties ஆஃப் ஃபில்டர் காஃபி இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி காஃபி ஹேஸ் a different taste. அது வந்து ரிசர்ச் பண்ணேன் எப்படி. ஓகே, டிஃப்ரெண்ட் வெரைட்டி, டிஃப்ரெண்ட் பீன்ஸ் யூஸ் பண்ணி, டிஃப்ரெண்ட் ரோஸ்டிங் ஃபார்மேட் யூஸ் பண்ணி, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் 10 varieties ஆஃப் காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். அப்புறம் இது வந்து எங்க ஆரம்பிக்கலாம். ஸோ பெங்களூர்ல தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ பெங்களூர்ல வந்து எங்க ஆரம்பிக்கலாம், எந்த லொகேஷன்ல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஃபியூ லொகேஷன்ஸ் பார்த்தோம், சரியா வரல. தென் தாட் ஓகே, வை டோன்ட் வி கோ டு ஜெயநகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயநகருங்கிறது வந்து ஒரு சவுத் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா வெரி ஃபேமஸ் ஃபார் காஃபி. இங்க என்ன அப்படின்னா, இந்த ஏரியால வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், எஸ் உங்களோட காஃபி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்துல எங்க வேணுமோ போலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியா அடிக்டட் ஃபார் காஃபி, தட் பேசிக்லி காஃபி லவர்ஸ். ஸோ அதனால இந்த ஏரியா வந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 11 months ஆகுது. இனிஷியலி we sold the very first day we sold only 3 cups of coffee. Today we are selling almost around 1000 cups of coffee per day, thanks to all my customers. So இப்போ அந்த customers range பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஆல்மோஸ்ட் 70-80 வரைக்கும் வராங்க. ஸோ பிகாஸ் காஃபி
can be had by anyone and everyone, and as I said, it connects people. அதனால தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் சூஸ் பண்ணது. அண்ட் ஒரு வெரைட்டி ஆஃப் காஃபி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகாராஜா ஃபில்டர் காஃபின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி. அது வந்து சிங்கிள் எஸ்டேட் ஒரிஜின் அண்ட் இட் இஸ் ஆன் த டார்க்கர் ரோஸ்ட். அதுலயும் 20% தான் சிக்கோரி இருக்கும். ஆனா அதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ற கூடிய மில்க் பார்த்தீங்க அப்படின்னா தேசி கவுஸ் மில்க், அதாவது நம்ம நாட்டு மாடோட பாலை தான் நான் யூஸ் பண்றேன். பியூர் நாட்டு மாடோட பால் தான் நான் வந்து அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பர்டிகுலர் காஃபிக்கு. ஸோ திருப்பி அதுல வந்து அந்த நாட்டு மாட்டோட பாலை நான் எதுக்கு ப்ரமோட் பண்றேன் அப்படின்னா அதுவும் நம்ம கல்ச்சர்ல இருந்து கொஞ்சம் டிமினிஷ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால அதை வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பிரீட் இப்ப ஜல்லிக்கட்டு எல்லாம் வந்து எப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம காப்பாற்றணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் பிரீட் ஆஃப் கவுஸை வந்து நம்ம காப்பாற்றணுங்கிறதுனால ஏகப்பட்ட இதாச்சு. ஸோ அதுலயும் சாதகமான டிசிஷன் வந்து நமக்கு வந்துச்சு. அதே இதுல தான் கான்செப்ட்ல நான் வந்து இந்த ஒரு பிரீடை வந்து நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் நாட்டு பசுமாடோட பாலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மகாராஜா ஃபில்டர் காஃபி. நான் இன்னொன்னு சொன்னேன், சின்ன பசங்க கூட வருவாங்க காஃபி குடிக்க அப்படின்னு. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா நாங்க வந்து இந்த சம்மர் இதுல வந்து கோல்ட் காஃபி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த கோல்ட் காஃபி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இந்த காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணக்கூடிய கோல்ட் காஃபி தான் கிடைக்கும். அண்ட் சில நீங்க இட்டாலியன் காஃபிஸ்க்கெல்லாம் போனீங்க அப்படின்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோல்ட் காஃபி கிடைக்கும். பட் இங்க வந்து நான் ப்ராப்பர் டிகாக்ஷன், அதாவது கும்பகோணம் டிகிரி காஃபின்னு ஒன்று இருக்கு. நான் வந்து மயிலாடுதுறை என்னோட ஊரு, க்ளோஸ் டு கும்பகோணம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த காஃபி எப்படி பண்றது, அந்த கும்பகோணம் காஃபி எப்படி அத்தென்டிக் வே எப்படி பண்றதுங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். த சேம் டிகாக்ஷன், த சேம் மில்க் வந்து நான் யூஸ் பண்ணி அதுல கோல்ட் காஃபி பண்றேன். அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேருக்கு, அதாவது கிட்ஸ்ல இருந்து டு ஏஜ்ட் பீப்புள் வரைக்கும் ரொம்ப பிடித்தமான ப்ராடக்ட் வந்து இந்த கோல்ட் காஃபி. ஸோ நல்ல ரிவ்யூ கிடைச்சிருக்கு எனக்கு இந்த கோல்ட் காஃபி பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து கரெக்டான டைம்ல வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சம்மர் ஹாலிடே, சம்மர் டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொல்லி Feb 14th வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன் as a ஸ்பெஷல் காஃபி ஃபார் சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதோட சேல்ஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் சில எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒருத்தர் புது கஸ்டமர் வராரு நம்ம கடைக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஆஸ் நேம் பார்த்துட்டு ஓகே காஃபி ஃபில்டர் காஃபி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்க வந்து நெக்ஸ்ட் அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்போம், சார் எங்ககிட்ட வந்து 10 விதமான ஃபில்டர் காஃபி இருக்கு, அதுல எது வேணும்னு. சில பேர் என்ன 10 விதமான ஃபில்டர் காஃபியா, சரி என்ன கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப வந்து அந்த மெனு பார்த்து நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி காஃபியோட டிஃபரன்ஸ் என்ன ஏதுங்கிறது. அப்ப வந்து they will get a chance to try any of the 10 varieties of coffee. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வெரைட்டி ஆஃப் காஃபி பிடிக்கல அப்படின்னா there will be another variety of coffee which is definitely of their interest. So இதனால இந்த ரீசன்னால தான் நான் வந்து 10 varieties of coffee introduce பண்ணேன். அண்ட் இப்போ இதுதான் மொதல் அவுட்லெட் இன் பெங்களூர்ல. கண்டிப்பா இன்னும் அவுட்லெட் பண்ணணுங்கிறது வந்து என்னோட ஐடியா இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ஸ் இருக்கு. அங்கேயும் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்திருக்கேன் எங்க லொகேஷன் எங்க செட் ஆகுங்கிறது. டெஃபினெட்லி we will wish to expand our business in different parts of Bangalore and as well as in Tamil Nadu. Let's see எப்படி போகுதுங்கிறது. அண்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். அண்ட் as I say, and the customers are not my king, customers are my guest. ஸோ எல்லா கஸ்டமரையும் நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன். அண்ட் அதே ட்ரீட்மெண்ட் தான் என்னோட ஸ்டாஃப்ஸும் கொடுப்பாங்க. அதே ரேஞ்சில் தான் அவங்களையும் நான் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா any customer today, they are guest. So treat them as a guest. Your business will automatically develop. கிறது என்னோட ஒரு கான்செப்ட். அதை தான் நான் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ டு எவ்ரிவன். வணக்கம், நன்றி. I mean, the coffee has always been great here. I remember back in the days I used to go to places like Coffee Day and all of that. But off late, this is the best place. Starbucks has some new competition. They really make authentic filter coffee the best. Right from their regular filter coffee to the Kumbakonam degree coffee or to their all-time special Maharaja coffee. Everything is simply brilliant. And off late, they've even started the cold coffees, which is also simply fantastic. It's a really nice place to come and chill for some time with a coffee in your hand. The guys who work here are also very
very nice and welcoming. I would request everybody to come and give this place a try because it's one of the best places in South Bangalore to have a good cup of coffee. Very, very nominal price. Their regular filter coffee is just 15 rupees and the Maharaja coffee is for 50 rupees. So you don't have to be a Maharaja to actually have the Maharaja coffee. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.